புரிஞ்சுதானே? புரியுது. அப்புறம் ட்ரிம் ஷார்ட்கட் என்னது? டிஆர் என்டர். டிஆர் என்டர். அப்புறம் என்ன பண்ணணும்? திருப்பி ஒரு என்டர் கொடுக்கணும். கரெக்ட். ஓகே, சூப்பர். இன்னொரு என்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? எனக்கு இந்த இடம் தேவையில்ல தானே இப்போ. ஆமா, அதை கிளிக் அடிச்சுக்கணும். புரிஞ்சுதானே? எழுதி அது வரைஞ்சு கூட எழுதி வச்சுங்க. அதாவது இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இஎக்ஸ் என்டர் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்டை தொடணும். ரெண்டாவது அப்புறம் என்டர் கொடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை தொட்டுட்டோம்னா என்ன ஆயிரும்? எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இது வந்து பேரலா இருக்க கூடாது, பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சரிங்களா? அதாவது பேரலா அப்படின்னா இப்படி இருக்கும். இங்க ஒரு லைனு, இங்க ஒரு லைன்னா எதுக்காக எக்ஸ்டெண்ட் ஆகுமா? இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன் இருந்தா எதுக்காக எக்ஸ்டெண்ட் ஆகுமா? என்ன ஆகும்னா ஒரு ஆமா, இப்படி இங்க ஒரு லைன் இருந்தாதான் இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் இஎக்ஸ் என்டர், செலக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு என்டர். இப்ப இந்த ரெண்டு லைனும் தொட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகும். அது நீட்டா புரியணும்னு எழுதி வச்சு. எழுதியாச்சு ப்ரோ. சரி, ஓகே. அடுத்து எழுதிங்க ஆர்க். சரிங்களா? ஆர்க். ஆர்க்னா என்னது? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஆர்க்னா என்னது ஐடியா இருக்கா? ஆமா, ஒரு வளைவு தான். சரிங்களா? ஆர்க்னா ஒரு வளைவு தான். சரிங்களா? எப்படி ஆர்க் ஷார்ட்கட் எழுதிங்க ஏ என்டர். ஓகே, ஏ என்டர். எப்படின்னா இப்ப நான் ஆர்க் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ரெக்டாங்கிள் ஷார்ட்கட் என்னது? ஆர்இசி என்டர். ஆர்இசி என்டர் கொடுப்போமா? கொடுத்தாச்சா? ஆமா. ஆர்இசி என்டர் கொடுத்த உடனே இப்ப ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் கேக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கிளிக் அடிச்சு இப்படி இழுக்கிறேன். எங்க அடுத்து என்ன கொடுக்கணும்? என்ட்ரா. இங்க அதாவது ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் கிளிக் பண்ணி இழுத்துட்டேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப ரெக்டாங்கிள் எடுத்து ஒரு கார்னர் பாயிண்ட் இன்னொரு கார்னர் பாயிண்ட் இப்படி இழுக்கேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன டைமென்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? அதுக்கு ஒன்று சொல்லி இருந்தோம்ல. ஷிஃப்ட் பிளஸ் 2 ஷிஃப்ட் பிளஸ் 2 போட்டா என்ன வரும்? ஆட்னு ஒரு கீழே ஆட், அதுல நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். கரெக்ட். அட் சிம்பிள் இருக்குல, ஜிமெயில்ல வரும் அட். ஷிஃப்ட் பிளஸ் 2 அடிச்சா அந்த அட் சிம்பிள் வரும். ஓகே, புரியுதா சொல்றது என்னன்னு? ஜிமெயில்ல வரும் அட் சிம்பிள். உங்க லேப்டாப்ல பார்த்தாலே தெரியும். இந்த 1 2 3 4 நம்பர் கீ இருக்கா? நம் கீ இருக்கா? ஆமா. அதுல பாத்தீங்கன்னா 1ல வந்து அந்த ஆச்சரியக்குறி இருக்குல்ல. ஆமா. அதுவும் 2ல வந்து அட் சிம்பிள் இருக்கா? ஆமா. அட் சிம்பிள சும்மா அடிச்சீங்கன்னா 2 தான் வரும். அந்த அட் சிம்பிள் நான் சும்மா அடிச்சேன்னா 2 தான் வரும். அதுவே ஷிஃப்ட் அடிச்சு அடிக்கும் போதுதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த அட்டு வரும். ஓகே, அதான் அட்டுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டுனா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டு அதாவது அட்டுனா அந்த இடம், அட் தட் பாயிண்ட், அந்த இடத்துல இருக்கு. புரியுதா? இதான் இங்கிலீஷ்ல அட்டுனா அதுதான். அட் திஸ் டைம், அட் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.
ம். அதாவது அட்டுனா இந்த இடத்திலிருந்து, அதாவது இந்த இடத்திலிருந்து அப்படியே புரிஞ்சு வச்சுங்க, அவ்வளவுதான். எக்ஸ் ஆக்சிஸ் 50 ஆகும், ஃபர்ஸ்ட் போடுற எக்ஸ் ஆக்சிஸ் 50 ஆகும், ரெண்டாவது போடுற ஒய் ஆக்சிஸ் 40, அவ்வளவுதான். போட்டானுங்களா, அவ்வளவுதான். அதாவது இந்த அட்டு இருக்குல்ல, அட்டு இந்த அட்டு 50 வந்து 50 40, அவ்வளவுதான். புரிஞ்சுதானே இப்போ? அதை ம். இன்னொரு தடவை கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஆ இந்த இப்ப நான் சொன்ன இது புரிஞ்சுதானே? இந்த புரிஞ்ச மாதிரி ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. ஆ எழுதியாச்சு. கிளியர் சார். ஓகே. அடுத்து வந்து இப்ப அந்த ஆர்க் இருக்குல்ல, இப்ப ஏ என்று கொடுத்தேன், இப்ப ஏ என்று கொடுக்குறோம் இல்லையா? ஏ என்று கொடுத்தாங்க. இப்ப என்ன கேக்கு இந்த இடத்துல ஆர்க் வரைமோ எழுதி வச்சுங்க. ஆர்க் வரைமோ எஃபெக்ட் ஆஃப் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? எஃபெக்ட்னா என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றது. அது என்ன ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா ரெக்டாங்கிள் போடுறதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே, எல்லா விஷயமும் எல்லா இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதான் என்ன பண்ணா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அதை எழுதி வச்சுங்க. ஆர்க் வரையும் போது நானும் எஃபெக்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கேன். இப்ப என்னன்னா இப்ப என்ன இது ஸ்டார்ட் பாயிண்ட் கேக்குதா? ஆமா, ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் இந்த இடத்த ஸ்டார்ட் பாயிண்டா வச்சுட்டு அடுத்து என்ன கேக்கு? எண்ட் பாயிண்ட். எண்டு பாயிண்ட். எண்டு பாயிண்டா நல்லா பாருங்க, கண்ணு பாருங்க. சென்டர் எண்ட். சென்டரா? இங்க என்ன எழுதிருக்குன்னு தெரியலையா? செகண்ட் பாயிண்ட் ஆஃப் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இருக்குதா? செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த சென்டர்ல வச்சிருக்கேன், சரிங்களா? அடுத்து என்ன கேக்கு? எண்ட் பாயிண்ட். பாயிண்ட். எண்ட் பாயிண்ட் இப்படி கொடுத்தேனாங்களா, இப்படி வந்துருச்சா? ஒரு செமி சர்க்கிள் கிடைச்சிட்டா, ஆமா. ஒரு ஹாஃப் சர்க்கிள் கிடைச்சு பாத்தீங்களா? ஆமா. ஆமா. பாதியா சர்க்கிள் கிடைச்சது. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த சைட்ல வந்தானே, அதாவது ஏ என்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க, ரெண்டாவது பாயிண்ட் இங்க, மூணாவது பாயிண்ட் இங்க. எப்படி புரிஞ்சுதானே? ஆமா. நான் இதுவே கரெக்டா சென்டர்ல இருந்து லைன் போடுவீங்களா? சென்டர்ல இருந்து எஃப்8 ஆன் பண்ணிட்டு இப்போ சும்மா ஒரு டிஸ்டன்ஸ் நான் சும்மா ஒரு 20க்கு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆறுக்கு எடுத்து இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க, செகண்ட் பாயிண்ட் இங்க, தேர்ட் பாயிண்ட் இங்கன்னா இப்போ எந்த சர்க்கிள் இது எப்படி இருக்கு? இதையும் கம்பேர் பண்ணும்போது இது இப்படி நீட்டா இருக்கா? ஏன்னா கரெக்டா இது சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம போட்டிருக்கோம், அப்படிதானே? இதான் நம்ம அன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்க? லாஸ்டா ஒரு படத்துல முடிச்சோமே நம்ம கிளாஸ். இங்க ஒரு சார் இப்படி வரைகிற மாதிரி, இப்படி வரைகிற மாதிரி ஒரு சர்க்கிள் பார்த்து முடிச்சோமே. ஆமா. ஆமா. அது வந்து இந்த மாதிரிதான் போடுற மாதிரி இருக்கும், தெரியல? இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஆமா, நமக்கு இந்த இந்த இடம் அப்படி தெரிஞ்சுட்டாங்களா? அதாவது இதுக்குள்ளதான் நம்ம வரையணும்னா ஆர்க் எடுத்து இந்த இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மட்டும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும் ஒன்று போட்டுட்டு, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போட்டுட்டு ஆர்க் எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கேயும், செகண்ட் பாயிண்ட் இங்கேயும், தேர்ட் பாயிண்ட் இங்கேயும் போட்டுடலாம்ல? புரிஞ்சுதானே? ஓகே. அப்ப ஆர்க்குல டவுட் இருக்கா? இல்ல, டவுட் ஆர்க்கு புரிஞ்சுதானே? ஆர்க்கு ஓகே. சரி, ஆர்க்கும் ஓகே. அடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து ஓகே, காப்பி. ஓகே, சரி. அடுத்து ஃபில்லட் எழுதிங்க. ஓகே. முன்னாடி ஒரு டிராயிங் பார்த்தோம். ஃபில்லட்டா? இல்ல ஒரு நிமிஷம், நம்ம ஒரு டிராயிங் வழியா ஒரு கமெண்ட். இந்த படம் இருக்குல்ல, இதை ஒன்று போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? இதை ஒன்று போட்டோ எடுத்து கையில் வச்சுக்கோங்க.
நான் வந்து இந்த படத்தை வரைய எப்பன்னு சொல்லி தரேன் சரிங்களா? இன்னைக்கு இந்த படத்தை வரைய சொல்லி தரேன். இது வந்து நீங்க நாளைக்கு வரைஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? ஆ நாளைக்கு வரைஞ்சு ஒரு போட்டோ வச்சுங்க. நான் அப்புறம் எனக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் சரிங்களா? நாளைக்கு ஆ போட்டோ எடுத்து இன்னைக்கு இந்த படம் வரையதான் சொல்லி தரேன். போட்டோ எடுத்தாச்சு தானே? எடுத்து இப்ப நீங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. அந்த படத்துல வந்து எத்தனை காரணம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த இப்ப நீங்க பார்த்த இதுல முதல்ல உள்ள படம் முதல்ல இல்ல, ரெண்டாவது ஒரு படம் இருந்ததுல்ல, ரெண்டாவது 85 டிஸ்டன்ஸ் போட்டு வந்து இருந்ததுல்ல, 90க்கு ஒரு இது போட்டு வந்து ஸ்டார் படம் இருக்குல்ல. ஆமா 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 அதுல அதான் வந்து கேக்குறேன். 5 கார்னர் 5 காரணம் இருக்கா? அதான் இததான் பாலிகன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸகன்னு தெரியுமா? பென்டகன் 9 இருந்தா பென்டகன், 8 இருந்தா எக்ஸகன் தெரியுமா? தெரியும். ஆமா தெரியும். அது வந்து இப்ப இதுல பொதுவாக ஒரு பேர்ல நம்ம சொல்லுவோம். அதாவது பாலிகன் ஒரு பேர்ல சொல்லுவோம் சரிங்களா? பாலிகன் சாக்கெட் இல்லைங்க, POL என்று. ஓகே, POL என்டர். இல்லையாச்சா? எழுதியாச்சு. இப்போ POL என்று டைப் பண்ணணும் என்ன தோசம்? இப்போ POL என்று டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டானா? இப்ப என்ன கேக்கு? பாலிகன் என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ். நம்பர் ஆஃப் சைட்ஸ்னா எவ்வளவு கார்னர்ங்கிறது அர்த்தம். ஓகேவா? அதை எழுதி வைங்க பாப்போம். POL என்று அடிச்சோன்னா POL எழுதணும். அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸ்க்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டு கார்னர்னு உங்களுக்கு தெரிய மாதிரி குறிச்சு வச்சுங்க. ஓகே, எழுதியாச்சு ப்ரோ. ஓகே. ஆமா, அந்த படத்துல எத்தனை கார்னர் இருக்கு? உண்டுதாண்டா, இப்பதானே சொன்னீங்க இந்த படத்துல எத்தனை கார்னர்? 5. 5 இருக்கு. அப்ப நம்ம 5 என்ட்ரு கொடுக்கணும். ஓகே, இப்ப என்ன கேக்குது? சென்டர் ஆஃப் பாலிகன் ஆஃப் ஏஜி. இப்ப இது சென்டர் ஆஃப் பாலிகன் ஒரு வார்த்தை கேட்கா. இந்த சென்டர்ல இருந்து இப்படி இழுத்தானே ஆயிக்கலாம். இந்த சென்டர்ல இருந்து எடுத்துட்டு இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டான்னு கேக்குதா? ஆமா ஆமா. இப்போ இதுக்குள்ள போக வேண்டாம். POL என்டர். இப்போ என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 5 கொடுத்த உடனே சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்கல, அது கொடுக்க வேண்டாம். எட்ஜை செலக்ட் பண்ணுங்க சரிங்களா? அதே என்ன எழுதுங்க கொடுப்போம். 5 என்று கொடுத்தோம்னா 5 தேவையான அளவு கொடுத்ததுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் பாலிகன் 6 எட்ஜி கேட்கும். நம்ம வந்து எட்ஜை செலக்ட் பண்ணணும். ஓகே, எழுதியாச்சு ப்ரோ. இப்ப எட்ஜை செலக்ட் பண்ண உடனே இப்ப இங்க என்ன கேட்கும்? ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஏஜ். இப்ப நான் இந்த இடத்த கிளிக் பண்றேன். இப்ப அடுத்து என்ன கேக்கு? end point of edge specify second end point of edge. இது அப்படியே எதுல கேட்கும்? ரெக்டாங்கிளுக்கு இந்த மாதிரி தானே வரும். ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர் அதே மாதிரி வந்துருச்சா? இந்த மாதிரி சைஸ் வந்துருச்சா? இதுல வந்து நம்ம ஒரு வேளை சைஸ் போட்டாலே போதும். இப்படி இழுக்கும் போது ஒரே ஒரு தடவை மட்டும் சைஸை டினோட் பண்ணா போதும். நம்ம சைஸ் எவ்வளவு? ஒரு ஸ்பேஸோட சைஸ் கேட்கு. ஒரு கார்னரோட சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 4. போட்டிருக்கோமே, ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னருக்கு எவ்வளவு சைஸ் கொடுத்துருக்கான்? 90 கொடுத்துருக்கானா? அதாவது எழுதி வச்சுங்க. பாலிகனுக்கு வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவல்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பாலிகன் கொடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஒரு சைஸ்னா அது பாலிகன் கிடையாது. எல்லா சைஸுமே ஈக்குவலா இருக்குது எல்லா பாலிகன். அதனால ஒரு சைஸ் மட்டும் தான் அவங்க டினோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது புரிஞ்சுதானே? இப்ப நீங்க எழுத அப்படியே சொல்லுங்க, நான் இதை போடுவேன். நீங்க வரிசை எடுத்து சொல்லுங்க பாப்போம். அது இல்ல, இந்த பாலிகன் கதையில இருந்து சொல்லுங்க. இந்த பாலிகன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பாலிகன் வந்து
PO எல் என்டர். POL என்று கொடுத்துட்டேன். அடுத்து அடுத்தது டைட்ஸ் ஆஃப் 5 ரைஸ் ஆஃப் ஐயா. சைடு சைடு சரி இப்ப நாம எவ்வளவு கொடுக்கணும் இதுக்கு? 5 கொடுக்கணுமா? அடுத்த என்ன எழுதிருக்கீங்க? சென்டர் ஆஃப் பாலிகன் ஆர் எட்ஜ். அதுல எதை கொடுக்கணும்? கார்னர்ஸ். கார்னர் ஸ்பெசிஸ் சென்டர் ஆஃப் பாலிகன் எட்ஜ். ஓகே, அதுல எதை செலக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அல்ல எட்ஜ் எட்ஜ் அது வந்து டிக் பண்ணி வச்சுக்கீங்க. அதான் செலக்ட் பண்ணணும்னு எழுதி வச்சுக்கீங்க. செலக்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இல்ல டிஸ்டன்ஸ் கொடுக்க கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் இங்க கிளிக் பண்ணணும் தானே? ஆமா, கிளிக் பண்ணணும். ரெக்டாங்கிளுக்கு அதான பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்னர்ல இங்க கிளிக் பண்ணி இழுக்கும் போதுதான் சைஸ் கொடுக்கணும். ஓகே, அதை நல்லா கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு எழுதி வச்சுக்கோங்க, குழப்பம் வரும். கிளியரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எழுதி வச்சு ப்ரோ. எழுதி வச்சுதானா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எண்ட் பாயிண்ட கிளிக் பண்ணி இப்படி இழுக்கிறேன்னா வருது அந்த மாதிரி. இப்பதான் சைஸ கொடுக்கணும். 90 என்று கொடுத்தானுங்களா? செகண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் எட்ஜ்ல வந்து 92 கொடுத்தா விழுந்துருச்சா? ஆமா, அளந்து கூட பாத்துக்கலாம். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 19. அதே மாதிரி இந்த வளைஞ்சிருக்குல்ல, இந்த வளைஞ்சிருக்கிறத அளந்தா கூட எவ்வளவு இருக்கு? 19. இந்த 5 சைட அளந்தாலுமே எவ்வளவுதான் இருக்கும்? 90 தான் இருக்கும். இதுக்கு நடுவுல அந்த ஸ்டார் எப்படி வரையணும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுக்கு நடுவுல ஸ்டார் எப்படி ஐடியா இருக்கும்? சும்மா ஐடியா சொல்லுங்க. இதுக்கு நடுவுல ஸ்டார் மாதிரி அந்த ஷேப் வரும், என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் போடணும். ட்ரையாங்கிள் போட்டா ஒவ்வொரு தரையும் ட்ரையாங்கிள் போட முடியுமா? அதாவது இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள், இங்க இருந்து ஒரு ட்ரையாங்கிள், இங்க இருந்து ட்ரையாங்கிள் போட முடியுமா? ரெடி பண்ணலாம். சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணனும். அந்த சென்டர்ல இல்ல அதாவது இதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம வரையணும். அதான் டார்கெட். ஓகே, நம்ம இதுக்குள்ள அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த படத்துல இருக்க மாதிரி. சரி, நானே பண்ணிடுறேன். அதாவது லைன் இருக்குல்ல, எல் என்று எடுத்து நல்லா பாத்தீங்க. ஏதாவது ஒரு கார்னர் ஃபர்ஸ்ட் இந்த கார்னர், இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர், அப்புறம் அங்க இருந்து இந்த கார்னர். அவ்வளவு வந்துருச்சா? இப்ப நடுவுல இருக்க லைன்ல எப்படி எடுக்கலாம்? இந்த லைன்லாம் வராது. இதுக்கெல்லாம் இந்த படத்துல டவுட் இருக்குன்னா எப்பவுமே கேட்டுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா எப்பவுமே கேட்டுருங்க. நான் அது பக்கத்துல இருக்க அந்த பெரிய இன்னொரு படத்தை நீங்க தான் வரணும். ஓகே, புரிஞ்ச ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சு எந்த டவுட் இல்லாதானா? இப்ப அடுத்த படத்துக்கு போமா? அடுத்த படம் எப்படின்னா, இப்ப வந்து இந்த படம். சரிங்களா? இந்த படத்தை ஒன்று போட்டோ எடுத்து வச்சேன். இந்த படம் இதுல இருந்து இது வரைக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 160. சரிங்களா? சைட்ல சின்னதா தெரியுது 160. ஓகேவா? எடுத்தாச்சு. அதாவது இது டு இது வந்து 160. ஓகேவா? அதாவது எப்பவுமே மெக்கானிக்கல் டிராயிங்க பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்பின்னர் மாதிரி. ஓகேவா? அவரோட எப்பவுமே அதுவும் மெக்கானிக்கல் இதுதான்.
மெக்கானிக்கல் டிரைவிங் பொறுத்த வரைக்குமே ஒரு சைடுல, அதாவது இப்போ ஏஎக்ஸுக்கு ஒரு அளவு கொடுத்துருக்கேன்னா அதுவே தான் என்னத்துக்கும் ஆக்ட் ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஆக்ட் ஆகும். ஓகே, அதே டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரும். ஓகே, ஒருவேளை கொடுக்காம இருக்கும் பட்சத்துல. ஓகே, இப்ப நல்லா பாருங்க. இப்போ இதுல என்ன கமாண்ட்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட்லாம் இல்ல ஆக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச என்ன கமாண்ட்லாம் ஆக்ட் ஆயிருக்கு சொல்லும் போகும். இதுல என்ன கமாண்ட்லாம் இப்ப இருக்கு, என்ன கமாண்ட்லாம் இப்ப இதுல போட்டு, சர்க்கிள், ஆர்க். ஓகே, ஆர்க். ஓகே, வேற ட்ரிம். ஓகே, வேற லைனு. ஓகே, லைன். வேற ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் எதுல வருது? ரெக்டாங்கிள் வரைஞ்சதை ட்ரிம் பண்ணலாம்ல. ரெக்டாங்கிள் வரைஞ்சியா அப்படி கூட பண்ணலாம். ஆனா சர்க்கிள் வரைஞ்சி சென்டர் டு சென்டரே போட்டுடலாம் தானே, லைன் போட்டு. அதே மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலா இருக்குமா, நம்ம மிரரும் பண்ணலாம் தானே இத. இல்லனா ஒரு இடத்த மட்டும் வரைஞ்சி காப்பியும் பண்ணி வச்சுக்கலாம் 4 இடத்துலயுமே. இததான் உங்க எதிர்பார்க்க, இந்த மாதிரிதான் சொல்லணும். தெரியல, மிரர் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அதெல்லாம் சொல்லுங்க. தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல இருந்தா கேட்கு. சரி, ஓகே. அடுத்த படத்துக்கு வரும்போது அதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி. இந்த படத்தை எப்படி வரலாம்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணது, அந்த ரேடியஸ் 30, அப்புறம் 4 ஹோல்ஸ், டைமண்ட் 20 போட்டிருக்கான். இந்த 4 ஓட்டைகளுக்குமே டைமீட்டர் எவ்வளவுதான்? 20. இதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, 4 ஹோல்ஸ் டைமீட்டர் அதுக்கு இதான் அர்த்தம். ஒரு ஹோலுக்கு அவங்க சைஸ் கொடுக்க மாட்டாங்க. சரி, இப்ப இதை பார்த்தோம்னா இப்ப இது எப்படி பண்ணலாம்னா, என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் எடுத்து ஒய் ஆக்சிஸ், அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கான்னு சொன்னேன். இப்போ 160. கரெக்ட். 160 கொடுத்திருக்கானா, 160 போடும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வரைஞ்ச மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் வரையும் 160. இப்போ இந்த சென்டருக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் கொண்டு வைக்கணும்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்? இங்க கொண்டு இங்க வைக்கணும் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்? எம் என்டர் தான். சரி, எம் என்று கொடுத்து இந்த சென்டர் செய்தான சென்டர் இப்ப கிடைக்குதா? ஆமா, இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த மிட் பாயிண்ட் கொண்டு வைக்கணும். வச்சுட்டோமா? இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து, இப்ப ரேடியஸ் சர்க்கிள் போடுமா? ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸ் சர்க்கிள் போடும். ரேடியஸ் எவ்வளவு போடணும் இந்த இடத்துல? 20. 20 எவ்வளவு? 40. 40. 20. ரேடியஸ் எப்படி 20 வரும்? ரேடியஸ் சர்க்கிள் ரேடியஸ் பார்த்து சொல்லுங்க. படம் போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? எடுத்திருக்கு. அந்த சின்ன சர்க்கிள் நினைச்சிட்டேன். அதான் ரேடியஸ் சர்க்கிள்னா திரும்பி அந்த ஒரு சிம்பிள் போட்டிருக்கான், 0 போட்டு நடுவுல வெட்டின மாதிரி இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுதான் டயமீட்டரோட சிம்பிள். ஓகே, அது வேணா சைடுல வேணா எழுதி வச்சுங்க. அந்த படத்தை வரைஞ்சி டயமீட்டர் சிம்பிள் ஆர்னு போட்டு அது ரேடியஸோட சிம்பிள். ஓகே, அதை டக்குன்னு ஒன்று சைடுல எழுதி வச்சுங்க. நோட்ஸ் சும்மா போட்டு எழுதி வச்சுங்க. சரி, இப்ப பாப்போமா? இப்ப ரேடியஸ் எவ்வளவு போடணும்? இப்ப இதுல 30. அதே மாதிரி இப்ப டயமீட்டர் சர்க்கிள் எப்படி வரலாம்? இப்ப போல சர்க்கிள் எடுக்கணும். இந்த பாயிண்ட்ல தானே வரையணும், சென்டர் பாயிண்ட் கரெக்டா எண்ட் பாயிண்ட்ல தானே வரையணும். வச்சு இப்ப எடுத்துட்டேன். இப்ப எப்படி டயமீட்டர் எப்படி மாத்தலாம்? இதை டயமீட்டர் எப்படி மாத்துறது? டயமீட்டர் கீழே கிளிக் பண்ணணும். கரெக்ட். டயமீட்டர் கிளிக் பண்ணி எவ்வளவு கொடுக்கணும்? இப்போ 20 கொடுக்கணுமா?
20 கொடுக்குமா? 20 கொடுத்தாச்சா? இப்போ இதை செலக்ட் பண்ணி இப்ப இதே மாதிரி இங்க இங்கேயும் வரணும், இங்க வரணும், இங்க வரணும். இது என்ன பண்ணலாம் அந்த படத்தை? மிரர் CO என்டர் கொடுக்கணும். ஃபுல்லா செலக்ட் பண்ணி CO என்டர் கொடுக்கணும். மிரர்னா ஒவ்வொரு தடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் இப்ப இங்க இருந்து இங்க மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப இதுக்கு பண்ணணும்னா அவர்கிட்ட காப்பி தானே பண்ணும். அதுக்கு ஒரே காப்பி பண்ணணும். இங்க இருந்து இந்த என் பாயிண்ட், இங்க இருந்து இங்க என் பாயிண்ட், இங்க இருந்து இங்க என் பாயிண்ட் பண்ணிட்டோமா? ஆமா. நீ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இதோட ஒவ்வொரு சென்டர் பாயிண்ட், அதான் இந்த சென்டர் டு இந்த சென்டர்ல ஒரு லைன் கொஞ்சம் அதே மாதிரி மறுபடியும் லைன் எடுத்து இந்த இந்த குவாட்ரண்ட்ல இந்த குவாட்ரண்ட் அதே மாதிரி இங்க இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும். இப்ப இதுல இருந்து இப்படிதானே டேன் ஆயிருக்கு. அப்ப தேவையில்லாத ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? தேவையில்லாம் ட்ரிம் பண்ணி இது இந்த லைன்ல தேவையில்ல தானே? ஆமா. தேவையில்லாம் ட்ரிம் பண்ணி பண்ணிட்டோமா? இப்ப இந்த சர்க்கிள் கூட தேவையில்ல தானே? ஆமா. மீடியா சர்க்கிள் கூட தேவையில்ல. அப்ப நமக்கு இப்பவுமே ஓரளவுக்கு இந்த படம் வந்துருச்சு தானே? நீ என்ன மட்டும் போடணும், இந்த கார்னர்ல என்ன மட்டும் போடணும், கர்வ் மட்டும் வரணும். அது ஆர்கே மோட்ல இன்னொரு கமெண்ட் எழுதுறேன். இப்ப எழுதிங்க ஃபில்லட் எழுதிங்க. ஃபில்லட்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த கர்வ் தான். அதுவும் ஒரு கர்வ் தான். இந்த போன்ல எல்லாம் அந்த கைப்பிடி இந்த கீழே மேல எல்லாம் கர்வே இருக்கும்ல சைட்ல எல்லாம். ஆமா. அதுதான் ஃபில்லட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் இப்படி நம்ம அந்த படத்துல இந்த வளைஞ்சு இருக்குல்ல. ஆமா வளைஞ்சு. அதுதான் ஃபில்லட். ஆமா ஆமா அதான் ஃபில்லட். சரி, ஃபில்லட்டுக்கு ஷார்ட்கட் வந்து F என்டர். ஓகே, F என்டர். F என்டர். இப்ப F என்டர் கொடுத்த உடனே என்ன கேக்குது? என்னதான் கேக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். வேற என்னதான் கேக்குது? அண்டு பாலிலைன் ரேடியஸ் ட்ரிம் மல்டிபிள். ஓகே. நம்ம அந்த அந்த கர்வுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான்? வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கான் அந்த கர்வுக்கு? 20. 20 என்னது? ரேடியஸ். ரேடியஸ் 20 கொடுத்திருக்கான். அப்ப நம்ம இத எதை செலக்ட் பண்ணணும்? ரேடியஸ் செலக்ட் பண்ணி 20 கொடுக்கணும். ஓகே, பரவாயில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஆகுது அது எப்படி வருதுன்னு. ரேடியஸ் செலக்ட் பண்ணி 20 என்ட்ரு கொடுக்கணும். ஓகே, 20 என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ தொட்டோம்னா இப்போ வந்து இந்த இதையும் தொட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. ஆனா ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு? அந்த கமாண்ட் என்ன ஆயிடுச்சு? ஒரு தடவை பண்ணி கொடுக்கணும், டிசப்பேர் ஆயிடுச்சுல. ஒரு தடவை பண்ணல போயிருச்சுல்ல. அதுக்குதான் என்ன பண்ணணும், மறுபடியும் அதே ஃபில்லட்டை எடுத்துட்டு இப்ப ரேடியஸ்ல போனா எவ்வளவு இருக்கு? 20 இருக்கா? ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு இப்ப நம்ம நிறைய தடவை செய்யணும் தானே. இதை ஒரு தடவை பண்ணணும், இதுலயே ஒரு தடவை பண்ணணும், இதை ஒரு தடவை பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணலாம்? மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும்னா இப்ப என்ன பண்ணலாம்? இதுலயே இதுல மல்டிபிள் டைம்ஸ் இந்த கர்வ் வரும்னா என்ன பண்ணலாம்? இந்த இதுல மல்டிபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை ஒரு தடவை செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்ப நான் இங்க இருந்து இப்ப எது கொடுக்கேன் தெரியுதா? கமாண்ட் போகல தெரியுதா? இதோட எழுதி வச்சு இந்த 2 கமாண்டும் நம்ம ஞாபகமா எழுதி வச்சு முடிஞ்சா படம் முடிஞ்சுதானே. இன்னும் ஒரு சென்டர்ல சர்க்கிள் இருந்தாலே போதும். எழுதுங்க பாப்போம். இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இல்ல டவுட் இந்த படத்துல நீங்க என்ன பண்ணா கம்ப்ளீட்டா இருந்த படம் என்ன பண்ணணும் லாஸ்டா? நடுவுல சென்டர்ல ஒரு சர்க்கிள் போடணும், ஒரு டயாமீட்டர் சர்க்கிள். இப்ப சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் என்னது?
சி சி என்டர். சி என்று கொடுத்துட்டு இந்த சென்டர்ல கிளிக் பண்ணி இப்படி இழுக்கும் போது டயமீட்டர் மட்டும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஒரு 40 ஓகே படம் முடிஞ்சது தானே. ஆமா. சரி இப்ப இந்த ஃபில்லட்ல தான் டவுட் இருக்கா? இந்த ஃபில்லட்டை இல்ல மட்டும் நான் டவுட் கூட இல்ல. வர செய்யணும். சரி இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலாம். இப்ப ஃபில்லட்டை கண்ட்ரோல் சார் கொடுத்து எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணுமா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எஃப் என்டர் கொடுக்கணும். ஓகே எஃப் என்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அப்புறம் ரேடியஸ் செலக்ட் பண்ணும். ஓகே ரேடியஸ் செலக்ட் ரேடியஸ் செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ்ல பண்ணனும்னால மல்டிபிளையும் செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது ரெண்டாவது. இப்ப நான் ரேடியஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரேடியஸ் செலக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ரேடியஸ் வந்து 20. ஓகே 20 கொடுத்து என்ன பண்ணணும்? 20 அந்த ரெண்டு கர்வ்ல உள்ள லைன்லயும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இல்ல 20 கொடுத்தது அப்புறம் என்ன பண்ணணும்? 20 கொடுத்துட்டேன். என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு தெரியும். இப்ப அது இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் கொடுக்கணும். இதுக்கப்புறம் தான் மல்டிபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீ அந்த ரெண்டு லைன் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி புரிஞ்சுதானா? அவ்வளவு மாத்தி மாத்தி கூட கொடுக்கலாம். ஆனா தெரியுது இந்த மாதிரிலாம் வருது புரியுங்களா? தெரியுதா? ஆமா கரெக்டா கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் வரும். கரெக்டா கொடுக்கணும். ஓகே வேற டவுட்ல தானே? இல்ல டவுட் இல்லை. வந்து இப்ப பார்த்தா ஆர்க்கு வச்சு ஒரு படம் இந்த படத்தோட போட்டோ எடுத்து கையில சொல்லுவாங்க. இந்த படம் தெரியுதானே? ஹலோ சொல்லுங்க. இந்த படத்தோட போட்டோ எடுத்து கையில இதுல என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். லைனு சர்க்கிள் சர்க்கிள் இதுல இந்த படத்தை கேட்போம். இந்த படம் ஆர்க்கு வேற லைனு வேற வேற ட்ரிம்மு இதுல எதுல வந்துச்சு? இந்த படத்துல ட்ரிம் எதுல வந்துச்சு? சர்க்கிள் போடும்போது இல்ல இது சர்க்கிளே இல்லையே, இது ஆர்க்கு இல்ல. சர்க்கிள பாதியை கட் பண்ண இந்த மாதிரி இருக்காதுல்ல. சர்க்கிள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கட் பண்ண மாதிரிலாம் இருக்கு. அதனால இது ஆர்க்கு. ஓகே சர்க்கிள் இந்த மாதிரி இருக்கும். பாதியை கட் பண்ணா இப்படி இருக்கும். ரொம்ப கட் பண்ணாதான் அது ஆர்க்கா மாறும். ஓகே அப்படி இதே ஆர்க்க வந்து நம்ம இந்த ஒரு சைடு வரைஞ்சாலே மீதிய சைடுல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடு வரைஞ்சிட்டா மிரர் பண்ணிக்கலாம் தானே? ஆமா அத சொல்லுங்க. அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரி ஓகே இப்ப போட்டோ எடுத்து வச்சு தானே இது? ஆமா சரி வரையாமா இது எப்படின்னு வரையாமா? இது கொஞ்சம் நல்லா குழப்பற படம் தான். இப்ப நான் வரைஞ்சு காட்டே நாளைக்கு. அதாவது இந்த படத்தை நீங்க வரைஞ்சி காட்டணும் தெரியும் நாளைக்கு. இந்த படம் இதையுமே வரைங்க. அப்புறம் இதுக்கு பக்கத்துல ஒரு படம் இருந்துல்ல, இப்படி இருந்துல்ல பெரிய படம், அதையே வரையணும். அப்புறம் இந்த படத்தை வரைஞ்சு வைக்கணும் தெரியும் நாளைக்கு. மீட்ல காட்டணும். ஆமா அது போட்டோல வந்து காட்டணும். நீங்க ஸ்கிரீனை பிரசன்ட் பண்ணி ஆட்டோகேட்ல பிரசன்ட் பண்ணா போட்டோ எடுத்து நம்ம போன்ல கூட போட்டோ எடுத்து வச்சுட்டு அதை காட்டுங்க. ஓகே ஸ்கிரீன்ல காட்டுங்க. வெறும் சைஸ் போட சொல்லி தரலாம். ஆனா சைஸ் தப்பாலும் பிரச்சனை இல்லை. அது நான் சொல்லிக்கிறேன். ஓகே எப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உடனே எல்லாம் கரெக்டா வரைஞ்சுக்கிட்டு அதுவும் பிரச்சனை இல்லை. படம் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே படம் அதுல இருக்க மாதிரி இருக்கணும். சரி இப்ப பாருங்க.
இப்ப நமக்கு இதுல என்ன அளவெல்லாம் கொடுத்துருக்கான் முதல்ல என்ன அளவெல்லாம் கொடுத்துருக்கான் சொல்லுங்க. 50. சும்மா சொல்லக்கூடாது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அது என்ன என்ன இடத்துல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் சொல்லுங்க. அதை பார்த்து சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஆக்சஸ் ஆ 15. எக்ஸ் ஆக்சிஸ் 15 இல்ல அப்படி இல்லப்பா. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 15 இல்ல 75 இல்ல டோட்டல் லென்த். ஆமா. அதே மாதிரி ஒய்க்கு டோட்டல் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 90. 90 கொடுத்துருக்கான். அதாவது நீ அந்த 15 எப்படி இருக்குன்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து தொடங்குது இல்ல, ஆருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே. ஆமா. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் அவ்வளவு கொடுத்துருக்கான். சரிதா? புரியுதானே? ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 15. அதே மாதிரி அந்த சைட்ல அந்த 10 இருக்குல்ல, அதுவும் அப்படிதான். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதோட மிட் பாயிண்ட் தான் எவ்வளவு கணக்குன்னு கொடுத்துருக்கான்? 10. இப்ப புரிஞ்சுதானே? இப்படிதான் என்ன பார்க்கலாம். ஓகே தானே? ஓகே. நம்ம அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் 75 போட்டுருவேன். தெரிஞ்ச இதெல்லாம் ஈஸி. எப்படிதானே? 75ங்கிறது ஈஸியான நம்பர் தானே. 75 என்டர். அது மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து 90 கரெக்டா? 90 என்டர் போட்டாச்சா? 2 லைனும் போட்டாச்சா? இப்போ இந்த 75ல இருந்து சென்டர்ல இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம். ஓகே, இந்த கீழே வரைக்கும் எவ்வளவு போடணும்? சென்டர்ல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு வரும்? 100. ஏன் 100? ஏன் 100? எதுக்கு 100? அதெல்லாம் புரியலையா? அதாவது 75 போட்டாச்சு. ஆமா. இப்போ அதெல்லாம் 19 போட்டாச்சு. நான் இப்போ ஒரு ஆர்க் எடுக்க போறேன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு, மிட் பாயிண்ட் எங்க? மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போடணும் தானே. அதுக்குதான் கேட்டேன். இப்ப அதுக்கு இப்ப நான் மிட் பாயிண்ட் எடுத்து இங்க இழுக்கனா எவ்வளவு போடணும்? சொல்லுங்க, எவ்வளவு போடணும்? இப்பதானே சொன்னேன் 15க்கு தானே போடணும். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்? 15. அதே மாதிரி சரி இப்ப இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நான் இந்த சென்டர்ல இருந்து போடேன்னா எவ்வளவுக்கு போடணும்? 30. 40. 30. இன்னும் ஆயிரத்தி அடிச்சு விடாது. கரெக்டா அந்த டிராயிங் பார்த்து சொல்லு. 10 போடணும். அதானே போட்டிருக்காங்க, அதானே கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்க் எடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க, மிட் பாயிண்ட் இங்க, எண்ட் பாயிண்ட் இங்க கொடுத்தாச்சா? அதே மாதிரி மறுபடியும் ஆர்க் எடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட் இங்க, மிட் பாயிண்ட் இங்க, எண்ட் பாயிண்ட் இங்க கொடுத்தாச்சா? இனி இந்த ஒரு ஆர்க்கை ஃபில் பண்ணி இப்ப மிரர் ஷார்ட் என்னது? எம்ஐ என்ட்ரு கொடுத்து கரெக்டா இந்த சென்டர்ல இருந்து இப்படி இழுத்தனா அங்க போயிட்டா இந்த இதுல என்ன கொடுக்கணும்? இந்த எரேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல என்ன கொடுக்கணும்? எஸ். எதை கொடுக்கணும்? நோ. நோ. நீ வந்து எஸ் தான் சொன்ன. ஆமா. அதான் சொல்லுவேன். நீ வந்து தப்பா ஆன்சர் சொல்லிய அது பார்த்தே கரெக்டா சொல்லலாம்ல. அதான் நான் அன்னைக்கு போன 2 கிளாஸ்ல அதான் சொல்லுவேன். இன்னும் கான்செப்ட் தெரியலன்னா விட்டு சொல்லலாம்டா. சரி. இல்லன்னா பார்த்து சொல்லு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சும்மா இப்ப 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 நீ நோன்னு சொல்லுவேன் ஐயா, சும்மா இல்ல தெரிஞ்சுட்டு சொல்லு. சரியா? ஓபி அடிக்காத. சரியா? ஓபி அடிக்காத. சரியா? தெரிஞ்சுட்டு சொல்லு, இல்லைன்னா தெரியலன்னு சொல்லு. சரியா? ஃபர்ஸ்ட் எஸ்ன்னு சொல்லுவேன். நான் எஸ் இல்லைன்னு சொன்னா நீ அடுத்து நோன்னு தான் சொல்லுவேன். அதானே? ஆனா உனக்கு கடைசி வரைக்கும் புரியாது. சரியா? ஆனா அதை புரிஞ்சுட்டு சொல்லு. ஆனா அதை நோ கொடுக்குறேன். நோ கொடுத்தாச்சா? இப்ப அடுத்து அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி எம்ஐ என்டர். நான் இங்க இருந்து இந்த இந்த சென்டர்ல இருந்து இழுக்கிறேன். இந்த விழுந்துருச்சு அந்த இடத்துல. நோ கொடுக்கும். இந்த அரங்கமா அப்படியே நீ தேவையில்லாத லைன்லாம் மட்டும் என்ன பண்ணிட்டா போகும்? டெலிட்டு. இது புரிஞ்சுதானே இப்போ?
ஆ சரிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா, இது அப்படியே நீங்க எப்படி ஷார்ட்லன்னு சொல்லுங்க, நான் வரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து 75 போடணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 75 போடணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 75 போடணும். நெக்ஸ்ட் அப்புறம் லைன் வந்து 90 ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஒரு 90 90 போட்டாச்சு. அடுத்து அப்புறம் எக்ஸ் நீங்க ஆக்சஸ்ல சென்டர் நீங்க சொல்லணே. இந்த அவன் பேர் என்ன, ஜானா? சொல்லு பாப்போம். எஸ்எஸ்எஸ் வந்து 75, ஒய் வந்து ஓகே போட்டாச்சு. ஒய்யே 90 போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்டர் பண்ணணும். சரி, என்ட்ரா எதுக்கு? சரி ஓகே, என்ட்ரும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து 15 பாயிண்ட் எடுக்கணும். எதுல? அது கேவல செலவுல 3 பாயிண்ட் எடுக்கணும். 15 இல்ல, அதுக்கு பாயிண்ட். முன்னாடி அதுக்கு முன்னாடி கொடுக்கணுமே. ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ல இருந்து நீ சொல்லல, நீ சொல்லலாம். இப்ப நீ சொல்லு. எக்ஸ் ஆக்சஸ் மிட் பாயிண்ட்ல இருந்து 15 எடுக்கணும். 15 மேலே கீழேயா? மேல எக்ஸ் ஆக்சஸ் மேல இங்க தெரியுது. இங்க இருந்து மேலேயே கீழேன்னு கேட்டேன். இங்க இருந்து மேலே கீழே கீழே. கீழே வந்து எவ்வளவு கொடுக்கணும்? 15. 15 இதை நம்ம எதுக்காக கொடுக்குறோம்? கர்வ் கர்வுக்காண்டி, ஸ்டார்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், point, எண்ட் பாயிண்ட் காண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்? ஒய் ஆக்சஸ் மிடில் இருந்து 10 கொடுக்கணும். 10 கொடுக்கணும். எதுக்காக? அதே மிட் பாயிண்ட்டுக்காக. சரிங்களா? ஆ 10 கொடுத்தாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம்? இனி ஈஸியா போட்டுக்கலாம் தானே. இனி ஏ என்டர் ஆமா. கொடுத்து ஆர்க்கோட ஸ்டார்ட். ஏ என்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட். அதே மாதிரி அதே அதே ஆர்க் எழுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சா? அதே மாதிரி மிரர் இதை செலக்ட் பண்ணணும். என்ன என்ன ஷார்ட்கட்? எம்ஐ என்டர். எம்ஐ என்டர் கொடு. அதே மாதிரி இங்க இருந்து இது இங்கேயும் ஒண்ணு. அப்புறம் எதை சப்ஜெக்ட் நோ. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி எம்ஐ என்டர். இங்க இருந்து இங்க எடுத்துக்கணும். கொடுத்துட்டு எதை சப்ஜெக்ட் நோ கொடுத்துட்டோம். நம்ம ஈஸியா அந்த படம் வரும். நீ தேவையில்லாத மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், டெலிட் பண்ணா. ஓகே தானே? ஈஸியா தானே? ஈஸியா தானே இருக்கு. ஈஸியா அது போக ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமா இருக்கும். நீங்க அடுத்த படத்தை இப்ப இந்த 4 படத்தை நீங்க வரைஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். சரி, இப்ப டைமென்ஷன் மார்க் பண்ணவும் சொல்லி இருந்தாருட்டா, இப்ப ஈஸியான இருக்கும் தானே உங்களுக்கு? ஆமா. அப்ப டைமென்ஷன் பாத்துக்கலாம் தானே, நீங்க அது கரெக்டா இல்லையான்னு பாத்துக்கலாம். அப்ப எழுதிங்க. இப்ப டைமென்ஷன் எழுதிங்க. எழுதி. டைமென்ஷன்ல தான் நமக்கு இப்ப தேவையான நிறைய டைம் கொடுத்துருப்போம். தேவையானது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா லீனியா எழுதிங்க. லீனி அதாவது தெரியும். இந்த இடத்துல அனோட்டேஷன் இருக்கா? இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கா? ஆமா. அதுல வந்து இந்த இருக்கா? இந்த இந்த டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு அந்த பக்கத்துல. ஆமா. அதை வச்சு என்ன பண்ணலாம்? இப்ப நான் அதை செலக்ட் பண்ணணும்னா என்னால எக்ஸ், அதாவது இங்க இருந்து எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸும் வரும். இந்த மாதிரி வந்துருச்சா? அதே மாதிரி இந்த மிடில்ல இருந்து இந்த இடத்துல வரைக்கும். அதாவது நல்லா பார்த்தீங்க எப்படி குறிக்கணும்னா, டைமென்ஷன் எடுத்து கரெக்டா இந்த மிடில் இருக்குல்ல, இந்த மிடில் இதே செலக்ட் பண்ணிட்டு இதே செலக்ட் பண்ணணும். இந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த வந்துருச்சா 10. வந்துச்சு. அதே மாதிரி இந்த இடம், அதாவது இந்த இடத்தையும் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இப்படி எழுதினா 15 வந்துருச்சா? புரிஞ்சுதானே? அதே மாதிரி இப்ப இந்த படத்துக்கு வரும். இந்த படத்துக்கு வந்தோம்னா இந்த டைமென்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் கிட்ட போனோம்னா வைங்களா, தெரியுதா? ஆமா. போனோம்னா ரேடியஸ் 30 காட்டுதா? அவர் கிளிக் பண்ணா தெரியுதா? இப்ப இந்த சர்க்கிள் கிட்ட போனோம்னா வைங்களா, தெரியுதா? டைமென்ஷன் 20 காட்டுதா? ஆமா காட்டுது. அதே மாதிரி இப்ப நான் இங்க இருந்து கொடுக்குறேன். அதாவது ஹோல் சைஸ் இங்க இருந்து இது வரைக்கும் சென்டர் டு சென்டர் தானே லைன். அதாவது இந்த லைன் டு இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் எவ்வளவு கொடுத்தோம்? 120 கொடுத்தா காணிக்குதா? ஆமா. அதே மாதிரி வேற என்ன சைஸ் எல்லாம் கொடுத்தோம்? வேற இந்த இதோட ரேடியஸ் கிட்ட போனாலும் கிட்ட போய் சில நேரம் வராது, ஆனா சில நேரம் வந்துருச்சா? ஆமா.
புரிஞ்சுதானே? புரியுது. சைஸ் போடாததுனாலும் பிரச்சனை இல்ல, நான் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப இதுக்கும் அதே மாதிரிதான். இப்ப இதுல இருந்து இழுத்து கூட நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் இழுத்து புரிஞ்சுதானே? அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளிக் பண்ணாலே போதும். ஓகே தானே? டைமென்ஷன் எடுத்து அதே மாதிரி இப்ப இதுல இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது கிளிக் பண்ணாலே போதும். ஆன்சர் வரும். அந்த படத்துல இருக்க மாதிரியே என்ன பண்ணா போதும் நமக்கு குறிச்சா போதும். ஓகே. வேற ஏதாவது டவுட்? வரைஞ்சு கொடுத்த அவ்வளவு படத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு காட்டுறோம். கிளாஸ்ல காட்டுறோம், கிளாஸ்ல காட்டுறோம். சரியா? ஓகே தானே? கேட்க உனக்கு கேட்க இன்னொருத்தர் போலாம். சரி, இப்ப இந்த வரைஞ்ச படத்துல ஏதாவது டவுட் இருக்கா? எப்பவுமே கேட்டுருங்க. டவுட்லாம் எந்த டவுட்டுமே இல்லையா? எதுவுமே டவுட் இல்லையா? புதுசா இன்னொரு படம் இருக்குல்ல, நீங்க வரைய சொன்னீங்கல்ல, அதுலதான் எத்தனை டவுட் வருது. ஆமா, இதே படம் தான். என்ன இப்ப அத சொல்லுங்க பாப்பா. என்ன எவ்வளவு கார்னர் கொடுத்துருக்காங்க அத பாருங்க. அந்த போட்டோ எடுத்து பாருங்க. 6 கார்னர் இருக்கா? அப்போ பாலிகன் அடிச்சு எத்தனை சைஸ் கொடுக்கணும்? 6 சைஸ் கொடுத்து அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு இடத்துல கிளிக் பண்ணி செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவு லென்த் கொடுக்கணும்? டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். 80 கொடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு லைன் எடுக்கணும். ஒரு லைனை நீ எங்க ஸ்டார்ட் பண்றியோ, அதாவது கார்னர்ல தானே கிளிக் பண்ணணும் நம்ம. அதை கிளிக் பண்ணி எல்லா கார்னரையும் இது தொடரணும். ஓகே. அதாவது ஒரு கார்னர் நான் இதை வரைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த படத்தை வரைஞ்சோம்ல, இந்த படத்தை எப்படி வரைஞ்சேன்னா, நான் இப்ப இந்த கார்னரை கிளிக் பண்ணிருந்தேன்னு ஐயா, இந்த கார்னர் வந்து நேரா போட முடியுமா? இது கார்னர் இல்ல தானே? இல்ல, இதான கார்னரு. அப்ப இந்த கார்னர் அதுல இருந்து இப்ப இங்க போடலாம். ஆனா இங்க ஏற்கனவே லைன் இருக்கு, அப்படிதானே? இந்த லைன் உள்ள எல்லாம் தெரியும். அப்ப நான் இங்க இருந்து இந்த கார்னருக்கு போறேன். ஓகே, போயிட்டேனா? இப்ப அடுத்து இங்க இருந்து இப்படியும் போலாம். ஆனா இப்படி போகண்டாம் தானே? இப்படி நேரா போனதான் இந்த லைன் வெளியே தெரியும் எனக்கு. இங்க வரேன். இப்ப இங்க இருந்து நான் இங்க வரேன். இந்த கார்னருக்கு தானே போக முடியும். அதே மாதிரி இப்ப இந்த கார்னருக்கு வந்துட்டுனா முடிஞ்சுதானே? அவ்வளவுதானே? கார்னர் டு கார்னர் வந்ததுல இந்த படத்தை நம்ம வரைஞ்சிருக்கு. புரிஞ்சுதானே? புரிஞ்சுது. அப்ப அந்த படத்தை வரைஞ்சிருக்கு. சரி, இப்ப எடுத்த கமெண்ட்லாம் வச்சா சொல்லுங்க. என்ன கமெண்ட் இப்ப எடுத்துருக்கேன்? எக்ஸ்டெண்ட் EX என்டர். ஓகே. அடுத்து ஆர்க் A என்டர். ஓகே. பாலிகன் POL என்டர். ஓகே. அப்ப 3 ஃபில்லட் F என்டர். ஓகே. அப்புறம் டைமென்ஷன் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 5 பார்த்துருக்கோம். ஓகே. டைமென்ஷன் போடுறது இப்ப பார்த்துருக்கோம். அதாவது இந்த படத்தை வரைய தேவையான கமெண்ட்லாம் இப்ப எடுத்திருக்கேன். ஓகே. இந்த படத்தாலே வந்து காட்டிடலாம் தானே? தானே? ஓகே. எந்த நேரம்னாலும் இப்பவுமே கேட்டுருங்க. சரியா? நாளைக்கு வரது வச்சிருங்க. கேட்டுருங்க. ஓகே. சேப்பா. ஓகே. அப்ப கிளாஸ் நீ முடிச்சிருவோமா? இந்த டவுட்ல தானே? சரி. ஓகே. சரி. ஓகே. ஓகே.